சென்னை சத்தியமூர்த்தி பவனில் திருநாவுக்கரசு முன்னாள் மத்திய அமைச்சர் திருநாவுக்கரசு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆளுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்கும் தொடர்பில் விமர்சித்துக் கொள்வதில் மத்தியில் டெல்லியில் ஒரு நிலைப்பாடும் தமிழகத்தில் ஒரு நிலைப்பாடுமாக உள்ளது என்பதையும் தலைவர்கள் கண்டிப்பது ஆதரிப்பது என்கிற இரட்டை நிலைப்பாட்டில் உள்ளதையும் சுட்டிக்காட்டி அரசியல் ரீதியான கருத்தைத்தான் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இடையிலான தொடர்பை நட்பைத்தான் அரசியல் ரீதியான கருத்தைத்தான் குறிப்பிட்டேனே தவிர யாரையும் இழிவுபடுத்தும் நோக்கத்தோடோ யாருடைய மனதையும் புண்படுத்துகிற நோக்கத்தோடோ நான் எந்த விமர்சனமும் செய்யவில்லை. நடைபெற்று வருகிற சம்பவங்கள் எனக்கு மன வருத்தம் தருகிறது என்று தெளிவாக இன்று ஒரு அறிக்கை மாநில தலைவர் காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் அவர்கள் வெளியிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலேயும் பொது அமைதியை நிலைநாட்டுவதிலேயும் பொதுமக்களை பொது சொத்துக்களை பாதுகாப்பதிலேயும் ஆளுகிற கட்சிக்கு ஆட்சிக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கிறது. அரசியல் ரீதியாக சொல்லப்படுகிற கருத்துகள் பிடிக்காத பட்சத்தில் அதற்கு மாற்று கருத்து சொல்லவோ ஜனநாயக ரீதியாக கண்டனம் தெரிவிக்கவோ ஏன் தேவை என்று நினைத்தால் சட்டபூர்வமாக நீதிமன்றங்கள் வாயிலாக வழக்கு தொடரவோ இப்படி சட்டபூர்வமான எந்த நடவடிக்கையையும் சொல்லுகிற கருத்து உடன்பாடு இல்லை என்றால் மாற்று கருத்துடையவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அந்த வகையிலே அரசும் செயல்படவும் அவர்களுக்கு முழுமையான உரிமை உண்டு. ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சட்டத்திற்கு புறம்பாக திடீரென தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலேயும் சாலைகளை மறித்து காவல்துறையினுடைய துணையோடு நண்பர் இளங்கோவன் அவர்களுடைய கொடும்பாவியை கொளுத்தி அப்படி கொளுத்துபவர்களை சுதந்திரமாக சுற்றி வரச் செய்து அதற்கு காவல்துறை பாதுகாப்பும் தருவது வருந்துவதற்குரியது, கண்டனத்திற்குரியது.